ஓவர்லேப்பிங்னா ஒன்றோடு ஒன்று இப்போ இந்த வேலையும் இருக்குது, இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்குது, 2 முக்கியமான வேலையும் இருக்குது. ஆனால் அதுலேயே எது ரொம்ப முக்கியமான வேலையோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான வேலையை ஒருத்தவங்க கிட்ட ஒப்படைக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் ஓவர்லேப்பிங்ன்றது. ஆனால் 2 வேலையுமே முக்கியமான வேலை, அதில் எது ரொம்ப முக்கியமான வேலையோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். மற்றது யாருக்குன்னா கொடுக்கலாம், இல்லைனா ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வைக்கலாம். அதான் ஓவர்லேப்பிங். The task in the 2 projects are slightly overlapping. அதான் ஒன்றோடு ஒன்று மேற்படியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு the tasks in the 2 projects are slightly overlapping. Perpendicular toனா செங்குத்தாக இருக்கிறது 90 டிகிரியில். The new desks are arranged perpendicular to the window. செங்குத்தாக விண்டோக்கு நேராக செங்குத்தாக பண்ணியிருக்காங்க. The new desks are arranged perpendicular to the window. புதிய மேஜைகள் வந்து ஜன்னலுக்கு செங்குத்தாக அமைக்கப்பட்டுள்ளன, ஆனால் 90 டிகிரியில். நெக்ஸ்ட் அப் இஸ் பேரலல் டு. பேரலல் டுனா இணையாக இருக்கிறது, ஈக்குவலாக இருக்கிறது. அதாவது வந்து கம்பெனியோட பார்வைக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள் கோல்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கோல்ஸ் ஆர் பேரலல் டு த கம்பெனிஸ் விஷன். கோல்ஸ் ஆர் பேரலல் டு த கம்பெனிஸ் விஷன். ஆஸ் ஃபார் அஸ்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ கேன் அசிஸ்ட் யூ, ஐ கேன் ஹெல்ப் யூ. ஆஸ் ஃபார் அஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அலவ். என்னோட பொறுப்புகளுக்கு எவ்வளோ உதவ முடியுமோ அவ்வளோ என்னால் உதவ முடியும். ஐ கேன் அசிஸ்ட் யூ ஆஸ் ஃபார் அஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அலவ்.